ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து பாலிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாலிட்டி பார்க்குறதுக்கு முன்னாடி பாலிட்டினாலே வந்து கான்ஸ்டியூஷன் அதுதான் பேஸ் பண்ணி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாலிட்டின்னு அந்த கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகிருக்கு அதை பற்றிலாம் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் வந்து எப்போது இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா 1600 இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு வந்து ஆக்சுவலி அவங்க ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்க. வந்ததுக்கப்புறம் 1765 போல் அவங்களுக்கு வந்து திவானி அப்படிங்கிற ஒரு பதவி கிடச்சிடும். திவானி அப்படின்னா என்னென்னா அவங்களுக்குன்னு சில டெரிட்டரிஸ்லாம் வச்சுக்கிட்டு அந்த டெரிட்டரியை வந்து கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பவர் கிடச்சிரும். இந்த பவர் வந்து எப்போ கிடைக்கும்னா 1765 தான் அவங்க வந்து திவானி ஆஃப் பெங்கால், பீகார், அதுக்கப்புறம் ஒரிசா இந்த 3 ஸ்டேட்லேயும் வந்து அவங்களுக்கு திவானி பவர் கிடச்சிரும். ஓகேவா? அடுத்தது 1858 சிப்பாய் முட்டினின்னு சொல்லிட்டு ஒரு கழகம் நடக்கும். சிப்பாய் கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கழகத்துக்கு அப்புறம் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குள்ளே வந்து பிரிட்டிஷ் வரப்போ ஈஸ்ட் இந்தியன் கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதில் ட்ரேட் நடத்துறதுக்காக தான் வந்திருப்பாங்க. ஆனால் 1765 போல் அவங்களுக்கு வந்து ட்ரேட் மட்டும் பண்ணுறது இல்லாமல் சில டெரிட்டரிஸை வந்து ஆக்குபை பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து மொத்த கண்ட்ரோலையும் ஆக்குறது, அதுக்கப்புறம் வந்து அதுக்கு டேக்ஸ் போடுறது, லேண்டுக்கு டேக்ஸ் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுற பவர் அவங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா 1765 கிடைக்கும். இப்படி கிடச்சிட்டு இருக்கப்போ சிப்பாய் முட்டின்னு ஒரு பெரிய கழகம் நடக்கும். அப்படி அந்த கழகத்தினால விக்டோரியா குயின் எலிசபெத் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இந்தியாவில் இருக்கிற இந்த கம்பெனி ரூலை வந்து கிரவுன் ரூலாக மாற்ற போகிறேன், கம்பெனி ஒரு ட்ரேடர்ஸ்குள்ள கண்ட்ரோலாக இருந்த இந்தியாவை வந்து இப்போ வந்து இங்கிலாண்டோட கிரவுன் ரூலை நான் மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிடுவாங்க. அப்போது 1858 இந்த கிரவுன் ரூல் ஸ்டார்ட் ஆகிருக்கும். 1858 ஆகஸ்ட் 15, 1947 வரைக்கும் கிரவுன் ரூல் வந்து கண்டினியூஸாக நடந்துட்டுருக்கும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்படி பண்ணிட்டு இருக்கப்போ 1746 போல் நமக்கு வந்து ஒரு சட்டத்தை வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூவன்ட் அசம்பிளி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதே போனால் 1946 நெக்ஸ்ட் 1947 ஆகஸ்ட் 15 தான் வந்து நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடச்சிரும். இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு 26 ஜான் 1950 ஒரு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு சட்டத்தை வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து நார்மல் பேசிக் இன்ட்ரடக்ஷனுங்கிறது இதுதான். திரும்ப ஒரு டைம் சொல்கிறேன். 1600 பிரிட்டிஷ் வந்து ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிங்கிற ஒரு பேரில் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்காக இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க. 1765 பேரில் அவங்களுக்கு திவானி ரைட்ஸ் கிடச்சிரும். கிடச்சி சில நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால 1858 போல் கம்பெனி ரூல் இருந்த இந்தியாவில் கிரவுன் ரூலாக மாறிடும். எது வரைக்கும்னா நம்மளுக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிற வரைக்குமே வந்து கிரவுன் ரூல் கண்டினியூஸாக இருக்கும். இதுக்கு நடுவில் நம்மளுக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் கிடைக்க போகிற டைமில் ஒரு அசம்பிளி ஃபார்ம் பண்ணுவாங்க. அசம்பிளி ஃபார்ம் பண்ணி நமக்குன்னு சில சட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசம்பிளியில் வந்து சட்டங்களை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க. அது எப்போ எழுதி முடிச்சு நடைமுறைக்கு வரும்னா 26 ஜான் 1950 நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இது வந்து இண்டிபெண்டன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நம்மளுக்கு இந்த கான்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் வந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து என்ன ஆச்சுன்னா நார்மலாக 2 ரூல் வந்ததுன்னு நான் சொன்னேன். ஒன்று வந்து கம்பெனி ரூல், இன்னொன்று வந்து கிரவுன் ரூல் அப்படின்னு சொல்லுவோம். கம்பெனி ரூல் வந்து எப்போ ஆரம்பிச்சிச்சுன்னா 1773 1858 வரைக்கும் கம்பெனி ரூல் இருந்தது. கிரவுன் ரூல் வந்து 1858 1947 வரைக்கும் கிரவுன் ரூல் இருந்துச்சு. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இதுதான் இருந்தது. ஓகேவா? இப்போ இந்த கம்பெனி ரூல்ல சில ஆக்ட்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. அந்த ஆக்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பாலிட்டியில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற சில ஆக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற சில ஆக்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதையுமே வந்து 2ஆக பிரிக்க போகிறோம். கம்பெனி ரூலுக்கு கீழே இருக்கிற சில ஆக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து கிரவுன் ரூலுக்கு கீழே இருக்கிற சில ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிப்போம். நார்மலாக நான் சொன்ன மாதிரி கம்பெனி ரூலை வந்து எப்போலேருந்து எப்போ வரைக்கும் 1773 1856 வரைக்கும் கம்பெனியோட ரூல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த ரூல் வந்து எத்தனை வரும் அப்படின்னா, இந்த ரெகுலேஷன் ஆக்ட் 1773 சார்ட்டர் ஆக்ட் 1833 வரைக்கும் தான் இதுன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தா 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 இம்பார்ட்டன்டான ஆக்ட்ஸ் இருந்திருக்கு. இப்போ பிஃபோர் இண்டிபெண்டன்ஸில் நம்மளோட கம்பெனி ரூலில் வந்து இத்தனை ஆக்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஒரு வரிசையாக இந்த 7 ஆக்டையும் வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரெகுலேஷன் ஆக்ட் 1733 பற்றி பார்க்க போகிறோம். ஒரு ஆக்ட்லேயும் சில ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு ஃபியூச்சரை இப்போ பார்க்கலாம். 1773 ஆக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான ரெகுலேஷன் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரெகுலேஷன் ஆக்ட் படி என்ன அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி கொண்டு வந்தாங்க. அந்த பதவி வந்து எப்படின்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொசிஷன் கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி அந்த பொசிஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரா இருந்தா அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலா இருந்தாரு. அதுக்கடுத்தது ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் வந்து ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த கவுன்சில்ல மொத்தம் 4 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த ரெகுலேஷன் ஆக்ட் 1773 ஃபர்ஸ்ட் கொடுத்தது என்ன அப்படின்னா, பெங்காலுக்கு கவர்னர் ஜெனரல்ங்கிற ஒரு பொசிஷன் கொடுத்து அதில் ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ்னு ஒன்று கொடுத்து அவருக்கு கீழே வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் அமைச்சாங்க. அந்த கவுன்சிலில் வந்து 4 பேர் இருந்தாங்க. ஓகேவா? நார்மலாக இந்த
இந்த ஆக்ட் கொண்டு வரதுக்கு முன்னாடி இந்தியாவில் வந்து எத்தனை ப்ராவின்சஸ், இந்தியா ஃபுல்லாக மாகாணங்களாக பிரிச்சிருந்தாங்க. 3 இண்டிபெண்டன்ட் மாகாணங்கள், பெரிய மாகாணங்கள். அது என்னன்னா பெங்கால், பாம்பே, இன்னொன்று வந்து மெட்ராஸ். இது 3மே ஒன்றுத்தையும் தனித்தனியாக வந்து இண்டிபெண்டாக தான் இயங்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த 1773 ஆக்டுக்கு அப்புறம் என்ன ஆனிச்சு அப்படின்னா பெங்கால் வந்து ஹெட்டாகவும் அதுக்கு கீழே பேலன்ஸ் இருக்கிற 2 ப்ராவின்சஸும் வந்துருச்சு. இதுதான் இதோட 2வது ஃபீச்சர். 3வது ஃபீச்சர் என்னன்னா கல்கட்டாவில் வந்து 1774 ஒரு சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அந்த சுப்ரீம் கோர்ட்ல ஒரு சீஃப் ஜட்ஜ் இருப்பாரு, அவருக்கு கீழே வந்து 3 ஜட்ஜஸ் இருப்பாங்க. இது 3வது ஃபீச்சர். 4வது ஃபீச்சர் என்னன்னா கம்பெனி சர்வன்ட்ஸ் யாருமே வந்து தனியா எந்த ட்ரேடும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு ஏதாவது ப்ரெசன்ட் கொடுத்தா அதையும் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற அடுத்த ரூல் தான் வந்து 4th ரூலா இருந்துச்சு. 5th ரூல் என்ன அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து ஆக்சுவலி கவர்னிங் பாடியா இருந்தாங்க. ஒரு ப்ராவின்சஸ்லயும் கவர்னிங் பாடி யாருன்னு சொல்லலாம் அப்படின்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்னென்ன பார்த்துப்பாங்கன்னா ரெவன்யூ, சிவில், மிலிட்ரி, இந்த மாதிரி 3 அஃபேர்ஸையும் சேர்த்து பார்த்துக்கிறவங்க யாரு? கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஓகேவா? இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒரு போஸ்டிங் பிரிச்சாங்க. அந்த போஸ்டிங் அடுத்தது பெங்காலுக்கு கீழே பாம்பேவையும் மெட்ராஸையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்தது கல்கட்டால ஒரு சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இது முடிச்சதுக்கு அப்புறம் கம்பெனி சர்வன்ட்ஸ் யாருமே பிரைவேட்டா ட்ரேட் பண்ணக்கூடாது, அப்புறம் இங்கேருந்து கொடுக்குறவங்க யாரு பிரசன்ஸையும் அக்செப்ட் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை கிரியேட் பண்ணி ரெவன்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸை கிரியேட் பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் 1773 போட்ட ஆக்ட் பத்தி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் அதுல இருந்த 5 ஃபீச்சர்ஸ் பத்தி பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 அப்படின்னு சொல்றாங்க. அமெண்டிங் ஆக்ட் அப்படின்னா என்னன்னா சீர்திருத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? சீர்திருத்தம்னா என்ன? இதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது பண்ணிருப்பாங்க, அதை சீர்திருத்தத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த ஆக்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ 1773 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்கல்ல, அதுல வந்து சில ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அதை சீர்திருத்தத்துக்காக கொண்டு வந்தது தான் இந்த அமெண்டிங் ஆக்ட் ஆஃப் 1781 அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து கோர்ட் ஆஃப் அந்த 1773 சொன்னதுல கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்க்கு கீழே வந்து ரெவன்யூ, சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் இருக்குன்னு சொன்னாங்கல்ல. இதை சீர்திருத்தி என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா சிவில் அண்ட் மிலிட்ரி அஃபேர்ஸ் வந்து தனித்தனியா பிரிச்சு 2 பேர் கையில வந்து ஒப்படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர்ஸ். 2வது ஃபீச்சர் என்னன்னா இப்படி வந்து கோர்ட்ல வந்து சில பேருக்கு நியாயம் வழங்குவாங்கல்ல, அப்படி நியாயம் வழங்குறப்போ ஹிந்துஸ்க்கு வந்து ஹிந்துவோட லாப்படியும் முஸ்லிம்ஸ்க்கு வந்து முகமதியனோட லாப்படியும் வந்து சட்டம் வந்து சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பனிஷ் பண்றதா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஏதாவது ஃபைன் போடுறதா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஹிந்துவுக்கு வந்து ஹிந்து லாப்படியும் முஸ்லிம்ஸ்க்கு வந்து முகமதியனோட லாப்படியும் தான் இருக்கும், பிரிட்டிஷோட லாப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 2வது ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க. 3வது ஃபீச்சர் என்ன அப்படின்னா அப்பீல் ஃப்ரம் ப்ரொவின்ஷியல் கோர்ட் டேக் டு தி கவுன்சில். என்னன்னா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லெவல் கோர்ட் வந்து அந்தந்த மாகாணங்களுக்கு இருக்கிற கோர்ட், அதான் வந்து ப்ரொவின்ஷியல் கோர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோர்ட்டுக்கு மேல என்ன இருக்கும்னா சுப்ரீம் கோர்ட் இருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் ப்ரொவின்ஷியல் கோர்ட்ல வந்து இப்போ நார்மலா இப்போ இருக்கிற பேசிஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல வந்து ஏதாவது ஒரு கேஸ் நடக்கும், அதுக்கு அப்பீல் கேட்டு அடுத்தது ப்ரொவின்ஷியல் கோர்ட் போவாங்க, அதாவது ஹை கோர்ட்டுக்கு போவாங்க. அந்த ஹை கோர்ட்லயும் கிடைக்கல அப்படின்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. கரெக்டா இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் அப்பவும் இருந்தது. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ப்ரொவின்ஷியல் கோர்ட்ல வந்து ஏதாவது ஒரு கேஸ் நடக்கும், அதுக்கு அப்பீல்னா நெக்ஸ்ட் வந்து எங்க போவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. இப்போ இந்த அமெண்டிங் ஆக்ட் படி என்னன்னா ப்ரொவின்ஷியல் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு அப்பீல் கிடைச்சிச்சு அப்படின்னா அப்ப நெக்ஸ்ட் வந்து அவங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகாம ஒரு ப்ராவின்சஸ்க்கும் வந்து ஒரு கவுன்சில் இருக்குன்னு சொன்னால அந்த கவுன்சிலுக்கு கீழே போவாங்க. கவுன்சிலையும் முடியலன்னா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. டைரக்டா வந்து ப்ரொவின்ஷியல் கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. இது வந்து 3rd ஃபீச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபீச்சர் பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம். 4th ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் கவுன்சில் சொன்னால ஒரு ப்ராவின்சஸ்க்கும் வந்து ஒரு கவுன்சில் இருக்கும். சப்போஸ் ப்ரொவின்ஷியல் கோர்ட்ல வந்து அவங்களுக்கு ஏதாவது அப்பீல் கிடைக்க வேணும்னா அடுத்தது அவங்க கவுன்சிலுக்கு போவாங்க. இந்த கவுன்சிலோட கவர்னர் ஜெனரலுக்கு வந்து அந்த கவுன்சில் ப்ரொவின்சியலோட கோர்ட்டுக்கும் சரி கவுன்சில்லையும் இருக்கிற ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஃப்ரேம் பண்ற உரிமை கொடுத்தாங்க. யாருக்கு? இந்த கவுன்சிலோட கவர்னர் ஜெனரலுக்கு. ஓகேவா? இப்போ நம்ம திரும்ப ஒரு டைம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட்ல ஒரு 5 பார்த்தோம். கவர்னர் ஜெனரல், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு? பேரன் ஹேஸ்டிங்ஸ். அதுக்கு அடுத்தது சுப்ரீம் கோர்ட் கொண்டு வந்தாங்க. கம்பெனி சர்வன்ட்ஸ் யாருமே வந்து பிரைவேட் ட்ரேட்ல இருக்கக்கூடாது. கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே இது 3த்தையும் கொண்டு வந்தாங்க. அதுக்கடுத்து 1781 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழே 3த்தையும் கொடுக்க மாட்டேன்ப்பா, நான் வந்து சிவில் தனியா மிலிட்ரி தனியா பிரிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க. அதுக்கடுத்தது லாஸ்ட்லாம் இந்த கோர்ட்ல வந்து எப்படின்னா பிரிட்டிஷ் படி இருந்ததுனால நிறைய எதிர்ப்புகள் வந்துச்சு. அதனால ஹிந்துஸ்க்கு வந்து ஹிந்துஸ்க்கு ஏற்ற மாதிரி முஸ்லீம்ஸ்க்கு வந்து முஸ்லீம்ஸ் லாப்படியும் வந்து நான் வந்து தீர்ப்பு வழங்குறேன் அப்படின்னு சொல்லி 2வது வந்து அதையும் திருத்தி கொண்டு வந்துட்டாங்க. 3வது என்னன்னா ப்ரொவின்ஷியல் கோர்ட்ல இருந்து டைரக்டா நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவேனா
ப்ரொவின்ஷியல் கோர்ட்டுக்கு மேலே வந்து ஒரு ப்ராவின்சஸ்க்கும் ஒரு கவுன்சில் இருக்கும். அந்த கவுன்சிலுக்குன்னு ஒரு கவர்னர் ஜெனரல் இருப்பாருப்பா. நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த ப்ரொவின்ஷியல் கோர்ட்டில் வந்து எனக்கு சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னா நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறதுக்கு பதிலாக இந்த கவுன்சிலுக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி 3ஆவதா ஒரு சட்டத்திட்டம் கொண்டு வந்தாங்க. ஃபைனலாக லாஸ்ட்டாக என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இந்த கவுன்சிலில் இருக்கிற கவர்னர் ஜெனரலுக்கு வந்து அந்த கோர்ட்டுக்கு தேவையான ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுற அளவுக்கு உரிமையை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இது 4 1781 வந்தது. ஃபர்ஸ்ட் 1773 ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதை திருத்தி 1781 கொண்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஆக்ட்னு என்னன்னு பார்க்கலன்னா பிட் இந்தியா ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த பிட் இந்தியா ஆக்ட் படி என்ன சொன்னாங்கன்னா, கமர்ஷியல் தனியா பொலிட்டிக்கல் தனியா. இதுக்கு முன்னாடி கம்பெனி வந்து கமர்ஷியலும் சரி பொலிட்டிக்கலும் சரி ரெண்டுத்தையும் கம்பெனி தான் பார்த்துட்டு இருந்துச்சு. இந்த கம்பெனிக்கு இருக்கிற ரைட்ஸையே கமர்ஷியலுக்கு தனியா சில ஒரு பாடி மாதிரி வச்சு கமர்ஷியல் தனியா பார்த்துக்கிட்டாங்க. பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து தனியா பிரிச்சுட்டாங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா, கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்லாம் வந்து என்னன்னா கமர்ஷியல் அஃபேர்ஸா பார்த்துப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கவுன்சில் மாதிரி ஒரு குரூப் கிரியேட் பண்ணாங்க. அவங்க தான் வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்த்துருந்தாங்க. இதுக்கு முன்னாடி வந்து நார்மலா அந்த ப்ராவின்சஸ்க்குன்னு சொல்லிட்டு ஜெனரல் ஒரு கவுன்சில் இருக்கும். அதுக்குன்னு ஒரு ஜெனரல் கவர்னர் இருப்பாரு. அவருக்கு கீழே தான் வந்து கமர்ஷியலும் இருக்கும் பொலிட்டிக்கலும் இருக்கும். ஆனா பிட் இந்தியா ஆக்ட் படி என்னன்னா, நான் 2 பிரிச்சுக்கிறேன். ஒன்னு வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர், இன்னொன்று வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல். கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து என்ன பார்த்துப்பாங்கன்னா, கமர்ஷியல் அஃபேர்ஸ் ட்ரேட்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது யார் பாப்பா அப்படின்னா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்ப்பாங்க. ஒருவேளை வந்து பொலிட்டிக்கல் எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை யார் பாப்பா அது அப்படின்னு கேட்டா அது வந்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் பார்ப்பாங்க. ஓகேவா? இப்படி 2ஆ பிரிச்சாங்க. இப்படி 2ஆ பிரிச்சதுக்கு பேர் என்னன்னு சொன்னாங்கன்னா டபுள் கவர்மெண்ட், இரட்டை ஆட்சி முறைன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த டபுள் கவர்மெண்ட் வந்து எப்போ வந்தது? 1784 பிட் இந்தியா ஆக்ட்ல தான் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்காங்கல்ல, இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து என்னென்ன பார்ப்பாங்க, இந்த பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ்குள்ள இருக்கிற என்னென்னலாம் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, சிவில், மிலிட்ரி அண்ட் ரெவன்யூ, இது 3த்தையும் பார்த்துக்கிறது யாருன்னா இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் உள்ளவங்க. ஓகேவா? இது முடிஞ்சிச்சு. இந்த பிட் இந்தியா ஆக்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா ஒரு 2 ரீசன் இருக்கு. ஓகேவா? பிட் இந்தியா ஆக்ட் எப்போ வருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. எப்போ 1784 இதுல 3 கொடுத்தாங்க. கமர்ஷியல் தனியா பொலிட்டிக்கல் தனியா கொண்டு வந்தாங்க. கமர்ஷியல்லாம் கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கீழேயும் பொலிட்டிக்கல் எல்லாம் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழேயும் கொண்டு வந்தாங்க. அது எப்படின்னா டபுள் கவர்மெண்ட் இந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க, பிட் இந்தியா ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இந்த போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ல என்னென்னலாம் சூப்பர்வைஸ் பண்ணாங்க? சிவில், மிலிட்ரி அண்ட் ரெவன்யூ, இது 3த்தையும் வந்து சூப்பர்வைஸ் பண்ணாங்க. ஓகேவா? இது 3 தான் வந்து பிட் இந்தியா ஆக்ட்ல கொண்டு வந்த 3 ஃபீச்சர்ஸ். இது எதனால இம்பார்ட்டன்ட் சொல்லி 2 ரீசன் சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன ரீசன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனியோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷோட பொசிஷன்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பொசிஷன்னா என்னன்னா உடைமை. ஓகேவா? கம்பெனிக்குன்னு சில டெரிட்டரிஸ் இருக்கும்ல, அது எல்லாம் வந்து கம்பெனியோட டெரிட்டரியா இருந்தாலும் அது இந்தியாவோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்குங்கிறது இதுக்கு முன்னாடி இருந்தது. ஆனால் பிட் இந்தியா சட்டத்துக்கு கீழே என்னன்னா, எதெல்லாம் வந்து கம்பெனியோட டெரிட்டரியா இருக்கோ அது எல்லாமே பிரிட்டிஷுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து அந்த கம்பெனியோட அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் அதோட அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து கம்பெனிக்கு நிறைய கண்ட்ரோல் கொடுத்துருச்சு. இந்த பிட் இந்தியா சட்டம் மூலியமா நிறைய கண்ட்ரோல் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியோட டெரிட்டரிஸ் எல்லாத்தையுமே பிரிட்டிஷோட பொசிஷன் சொன்னாங்க. நெக்ஸ்ட் வந்து கம்பெனிக்குன்னு சில கண்ட்ரோல் இருக்கும். அது வந்து இந்த ட்ரேட் அஃபேர்ஸ்லயும் சரி, அட்மினிஸ்ட்ரேஷன்லயும் சரி, இதுக்கெல்லாம் வந்து கம்பெனிக்குன்னு சில கண்ட்ரோல்ஸ் இருக்கும். அந்த கண்ட்ரோல் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இன்னும் அதிகமாக்கிருச்சு. இது 2 ரீசன்னால வந்து பிட் இந்தியா ரூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. பிட் இந்தியா ஆக்ட் எப்போ 1784 வந்துச்சு. ஓகேவா? இதுக்கு அடுத்தது நம்ம சார்ட்டர் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த சார்ட்டர் ஆக்ட் என்னன்னா, இந்த 1793 அப்புறம் ஒரு 20 வருஷத்துக்கும் வந்து ஒரு சார்ட்டர் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? எது வரைக்கும்னா 1858 வரைக்கும். ஏன்னா 1858 தான் கிரவுன் ரூல் வந்துருச்சு. இந்த கிரவுன் ரூலுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 20 வருஷத்துக்கும் சார்ட்டர் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சார்ட்டர் ஆக்ட் எப்படின்னா 1793. நம்ம இயர்ஸ் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 1773 தான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க. 1773 அதை திருத்தி கொண்டு வந்த ஆக்ட் வந்து 1781. அது என்னன்னு சொல்லுவோம்? அமெண்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அமெண்டிங் ஆக்ட் திருத்தி கொண்டு வந்தாச்சு. அதுக்கு அடுத்தது முக்கியமான ஆக்ட் என்ன? பிட் இந்தியா ஆக்ட். அது எப்போ 1784. பிட் இந்தியா ஆக்ட்ல தான் டபுள் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். ஓகேவா? கவர்னர் ஜெனரல், ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் யாரு? வாரன் ஹேஸ்டிங்ஸ். இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்த்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்தது நம்ம சார்ட்டர் ஆக்ட். இந்த இதுலயும் இயர்ஸ் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸி. சார்ட்டர் ஆக்ட் 1793 ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்தது வந்து 20 வருஷத்தை ஆட் பண்ணி நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப சார்ட்டர் ஆக்ட் 1793 என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
அப்போ இருந்த கவர்னர் யாரு, கவர்னர் ஜெனரல் யாருன்னா காரன்வாலிஸ். ஃபர்ஸ்ட் இருந்த கவர்னர் ஜெனரல் யாரு, வாரன் ஹேஸ்டிங்ஸ். ஓகேவா? அப்போ இந்த 1793 அப்போ இருந்த கவர்னர் ஜெனரல் யாருன்னா காரன்வாலிஸ். இந்த காரன்வாலிஸ்க்கு ஏற்கனவே இருக்கிற பவரை விட இன்னும் நிறைய பவர்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அவருக்கு மட்டும் இல்லை, இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து கவர்னரா வரப்போறவங்க எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ராவின்சஸ் தான் இங்க பிரசிடென்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிரசிடென்சியோட கவர்னர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் அவங்களோட பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கு. எந்த ஆக்ட், 1793 ஆக்ட். ஓகேவா? இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 1773 வந்து ஒன்று பார்த்தோம். என்னன்னா, நார்மலா வந்து இந்த ஆக்ட் எல்லாம் கொண்டு வரதுக்கு முன்னாடி 3 ப்ராவின்சஸ் இருந்துச்சு. என்னென்ன, பெங்கால், பாம்பே, மெட்ராஸ்னு 3 இருந்துச்சு. 3மே வந்து இண்டிபெண்டா தான் இருந்தது, எதுவுமே எதையும் சார்ந்து இல்லை. ஆனா வந்து 1773 தான் வந்து பெங்காலுக்கு கீழே வந்து பாம்பேவும் மெட்ராஸும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். ஓகேவா? இந்த சார்ட்டர் ஆக்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா, இந்த கவர்னர்ஸ்க்கும் வந்து அதிகமான பவர் கொடுத்துருக்கு. இன்னொன்னு, இது அந்த 3 ப்ராவின்சஸ்ல எது ஹெட், பெங்கால். அந்த பெங்காலுக்கு கீழே இருக்கிற பாம்பேயையும் மெட்ராஸையும் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட அந்த கவர்னர் ஜெனரலுக்கு இது சப்பார்டினேட்ஸ்க்கு மேல அதிகமான பவர் வந்துருச்சு. ஓகேவா? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து 1600 வந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் வந்து அவங்க கொஞ்சம் வருஷமா நாங்க இத்தனை வருஷத்துக்கு வந்து இருக்கோம், இத்தனை வருஷத்துக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி பண்ணிப்பாங்க. ஒரு மோனோபொலினா ட்ரேட் மோனோபொலினா, ஃபர்ஸ்ட் மோனோபொலினா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி என்ன ட்ரேட் மோனோபொலினா என்னன்னா, இப்போ வந்து ஒரு பொருளை போய் விற்க போறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவன் மட்டும்தான் வந்து அதுக்கான விலையை வந்து நிர்ணயிக்க முடியும். பிரிட்டிஷ் மட்டும்தான் வந்து அவனுக்கான விலையை வந்து நிர்ணயிக்க முடியும். அது அதிகமா இருந்தாலும் சரி, அது அவன் தான் பண்ணணும். அவன் கொடுக்குற காசுல தான் நம்ம வாங்கி ஆகணும். அது கம்மியா இருந்தாலும் சரி, அவன் கொடுக்குற காசுக்கு தான் நம்ம வாங்கி ஆகணும். இந்த மோனோபொலினா வந்து ஒரு சிங்கிள் ஓனர் மாதிரி வச்சுக்கலாம். அவர் டிசைட் பண்றது தான் வந்து ஃபைனல். ஓகேவா? இதுதான் வந்து மோனோபொலி அப்படிங்கிற வேர்டுக்கு வந்து இதுதான் மீனிங். இந்த ட்ரேட் மோனோபொலியே ஏற்கனவே இருந்ததை விட இன்னொரு 20 வருஷத்துக்கு வந்து நான் இந்தியாவுக்குள்ள வந்து ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரேட் மோனோபொலியை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தது போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் மெம்பர்ஸ். போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ங்கிறது வந்து நம்ம எங்க பார்த்தோம், பிட் இந்தியால வந்து 2ஆ பிரிச்சாங்க. டபுள் கவர்மெண்ட் வந்துச்சு. டபுள் கவர்மெண்ட்ல என்ன பண்ணாங்க, கமர்ஷியல் அஃபேர்ஸை வந்து கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் பார்த்துக்கிட்டோம், போர்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு கீழே வந்து பொலிட்டிக்கல் அஃபேர்ஸ் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சு கொண்டு வந்தாங்க. கரெக்டா? இந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸோட மெம்பர்ஸும் சரி, அவங்களோட ஸ்டாஃப்ஸ், இவங்க யாருமே வந்து டாக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு 4வது ரூல் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? இது 4ம் தான் வந்து இந்த சார்ட்டர் ஆக்ட் 1793 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்னு சொல்லலாம். நம்ம சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துட்டோம்ல. இதுல வந்து ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, புதுசா எதுவும் கொண்டு வரல, ஏற்கனவே இருந்ததுக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்க அப்படின்னு வச்சு இந்த சார்ட்டர் ஆக்ட்ல வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கவர்னரோட பவர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் கவர்னருக்கு கீழே பிரசிடென்சிக்கு மேல அவங்களுக்கு மேல இருக்கிற கண்ட்ரோலை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அடுத்தது ட்ரேட் மோனோபொலியோட தான் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுக்கடுத்து போர்ட் ஆஃப் கண்ட்ரோல்ஸும் ஸ்டாஃப்ஸும் யாரும் டாக்ஸ் பே பண்ண வேணாம்னு சொல்லிட்டாங்க. இது 4ம் தான் வந்து சார்ட்டர் ஆக்ட் 1793 இருந்தது. ஓகேவா? இதுக்கு அடுத்தது இதுல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு 20 இயர்ஸ் கழிச்சா எப்போ, 1813. ஓகேவா? அப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற ஆக்ட் என்ன அப்படின்னா, சார்ட்டர் ஆக்ட் 1813 அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ 1793 வந்து அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. என்னன்னா, 20 வருஷத்துக்கு வந்து ட்ரேட் மோனோபொலியை வந்து நாங்க எக்ஸ்டெண்ட் பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த 20 வருஷத்துக்கு அப்புறம் இது முடிஞ்சிருச்சு. அப்போ 1813 வந்து அவங்க ட்ரேட் மோனோபொலியை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ற அந்த டைம் வந்து முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் கம்பெனி ட்ரேட் மோனோபொலியை வந்து வித்ட்ரா பண்ணிக்கிறேன். ஆனா எக்ஸப்ட் ஒரு 2 விஷயத்துக்கு. என்னென்ன விஷயத்துக்குன்னா, டீ ட்ரேட்லயும் ட்ரேட் வித் சைனா, இந்த 2 விஷயத்தை தவிர மற்ற எல்லா ட்ரேட் மோனோபொலியும் வந்து நான் அபாலிஷ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி 1813 ஆக்ட்ல வந்து சொன்னது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கிறிஸ்டியன் மிஷனரிஸ், கிறிஸ்டியன்ஸோட மத குருக்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையுமே வந்து இந்தியாவுக்கு வர்றதுக்கு அலோவ் பண்ணிட்டு அவங்க வந்து பீப்புளுக்கு வந்து போதிக்கிறதுக்கு வந்து அலோவ் பண்ணாங்க. இது செகண்ட் ஒன். தேர்ட் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வந்து இந்தியாவில் அந்தந்த குருகுலம் அந்த மாதிரி வச்சுதான் எஜுகேஷன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இதை வந்து வெஸ்டர்ன் எஜுகேஷனா மாற்றி ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இது தேர்ட் ஃபீச்சர். ஃபோர்த் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, லோக்கல் கவர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ட்ரேடை கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டேக்ஸை வந்து விதிக்கிறதுக்கும் அந்த டேக்ஸை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து இது கொடுத்தாங்க, அத்தாரிட்டி கொடுத்தாங்க. அப்படி கொடுத்துட்டு யாராவது ஒருத்தவங்க வந்து கரெக்டான டேக்ஸ் கொடுக்கலன்னா அவங்களுக்கு பனிஷ் பண்ணுற அதிகாரத்தையும் இந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு வந்து இந்த செகண்ட் சார்ட்டர் ஆக்ட், அதாவது ஆக்ட் நம்பர் 1813, சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813 வந்து கொடுத்துச்சு. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது அடுத்தது 20 வருஷம் ஆட் பண்ணிக்கோங்க. சார்ட்டர் 1793, அப்புறம் 1813, நெக்ஸ்ட் வந்து 1833.
இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்து 1793ல வந்து ஒரு விஷயம் பார்த்தோம். என்னன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோமா. இப்போ சார்ட்டர் ஆக்ட் 1883 என்னன்னா இந்த கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்காலை வந்து கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சென்ட்ரலைஸ்டா மாத்திட்டாங்க. ஓகேவா. அப்போ ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா யாரு இருந்தானா வில்லியம் பெனடிக்ட் இருந்தார். ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாரு இருந்தா பேரன் ஹேஸ்டிங்ஸ் இருந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவை யாரு இருந்தா வில்லியம் பெனடிக்ட் அப்படிங்கிற ஒருத்தவர் இருந்தார். இது ஃபர்ஸ்ட் ஃபீச்சர். ரெண்டாவது ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர் deprived legislative power from governor of பாம்பே அண்ட் மெட்ராஸ். இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா மொத்தம் 3 ப்ராவின்சஸ் மெயின் ப்ராவின்சஸ் இருந்துச்சு. பாம்பே, பெங்கால், மெட்ராஸ். மூணுத்துக்கும் தனித்தனியான லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இருந்துச்சு. ஓகேவா. இந்த லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் இந்த பாம்பேக்கும் மெட்ராஸ்க்கும் கீழே இருந்த பவர்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கிட்டேருந்து வாங்கிட்டு தனித்தனியா வந்து நம்ம லெஜிஸ்லேட்டிவ் பவர் கிடையாதுப்பா, சென்ட்ரலைஸ்டு லெஜிஸ்லேட்டிவ் பவர் தான் இருக்கு. அதுவும் எதுக்கு யாருக்கு கீழே இருக்குன்னா கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிச்சுட்டாங்க. ஓகேவா. பிரிச்சுட்டு இதுக்கு முன்னாடி ஆக்ட் வரைக்கும் கொண்டு வந்த லா எல்லாத்தையும் ரெகுலேஷனும் இப்போ இந்த ஆக்டுக்கு கீழே கொண்டு வர லா எல்லாத்தையும் ஆக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பேர்ல மென்ஷன் பண்ணாங்க. ஓகேவா. அதுக்கு அடுத்தது என்ன சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான் நான் இஐசின்னு எழுதியிருக்கேன். ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி வந்து கமர்ஷியல் பாடியா மட்டும்தான் ஆக்ட் ஆயிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த ஆக்ட் சார்ட்டர் ஆக்ட் 1833க்கு அப்புறம் அவங்க கமர்ஷியல் ஜெனரல் பாடி மட்டும் கிடையாது, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாவும் வந்து இவங்களை ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துச்சு. இதுக்கு அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சிவில் சர்வெண்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு இப்போ நார்மலா நம்மளோட யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி அப்பவே வந்து ஒரு யூபிஎஸ்சி எக்ஸாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து யார் எழுதுவானா இங்கிலாந்துல இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அந்த எக்ஸாம் எழுதி இந்தியாவில் வந்து சிவில் சர்வெண்டா வந்து ஆக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் இருந்துச்சு. அந்த ரூலை தடுத்து இதுக்கப்புறம் வந்து இது ஓப்பன் காம்படிஷனா இருக்க போகுது. அந்த காம்படிஷன்ஸ்ல வந்து இந்தியன்ஸும் வந்து அந்த எக்ஸாம் எழுதி இந்த சிவில் சர்வெண்டா ஆகலாம் அப்படிங்கிற ஒரு ரூல் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த ரூலை வந்து ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க. ஆனா இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து சில பேர் வந்து இது பிடிக்காம இதை அப்போஸ் பண்ணதுனால இந்த ரூலை வந்து நெகோஷியேட் பண்ணிட்டாங்க. ஓகேவா. மொத்தம் இதுல 1833ல 4 பார்த்துட்டோம். அதுக்கடுத்தது என்னன்னா 1853 சார்ட்டர் ஆக்ட். இந்த 1853 சார்ட்டர் ஆக்ட் படி பார்த்தா லெஜிஸ்லேட்டிவ் வந்து ஃபர்ஸ்ட் சென்ட்ரல்ல கொண்டு வந்துட்டாங்க. சென்ட்ரல்ல கொண்டு வந்ததுக்கு அப்புறம் லெஜிஸ்லேட்டிவ் தனியா, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன் தனியா 2ஆ பிரிச்சுட்டாங்க. இப்படி பிரிச்சு லெஜிஸ்லேட்டிவ்க்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று இருந்துச்சு. ஓகேவா. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்ல மொத்தம் 6 மெம்பர்ஸ் இருந்தாங்க. இந்த லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் தான் வந்து சென்ட்ரல் கவுன்சில், இந்தியனோட லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்தாங்க. இது வந்து கிட்டத்தட்ட மினி பார்லிமெண்ட் மாதிரி. இது வந்து ஹோல் இந்தியாவுக்கும் சென்ட்ரலா இருந்துச்சு. இதுல மொத்தம் 6 மெயின் மெம்பர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா. இது ஃபர்ஸ்ட் ரூல். சார்ட்டர் ஆக்ட் 1853ல இதுக்கு முன்னாடி சார்ட்டர் ஆக்ட் 1333ல சென்ட்ரல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று கொண்டு வந்தாங்க. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் தனியா, எக்ஸிக்யூட்டிவ் தனியா பிரிச்சுட்டு இந்த கவுன்சில்ல இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஒன்று கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு கீழே வந்து 6 பேர் இருந்தாங்க. இது கிட்டத்தட்ட மினி பார்லிமெண்ட் மாதிரி. ஓகேவா. செகண்ட் வந்து என்னன்னா மேக்லே கமிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி வச்சாங்க. அந்த கமிட்டி வந்து எப்போ வச்சாங்கன்னா 1854ல வச்சுட்டு அந்த கமிட்டி எதுக்காகனா சிவில் சர்வெண்ட் எக்ஸாம்லாம் வந்து கரெக்டாக தான் நடக்குதா அப்படின்னு பார்க்கறதுக்காக மேக்லே அப்படிங்கிற ஒருத்தவருக்கு தலைமைக்கு கீழே ஒரு கமிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அதுதான் வந்து மேக்லே கமிட்டி அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த கமிட்டி வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி வந்து ஆக்சுவலி 1833லேயே வந்து நார்மலா சிவில் சர்வெண்ட் எக்ஸாமுக்கு வந்து ஓப்பன் காம்படிஷன் வைக்கலாம்னு சொல்லி ஆனா கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் வந்து அதை அப்போஸ் பண்ணனால தடுத்துட்டாங்கல்ல. அதை வந்து மேக்லே கமிட்டிக்கு அப்புறம் அதை வந்து திரும்ப நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இதுதான் வந்து 2வது ஃபீச்சர். 3வது ஃபீச்சர் என்ன அப்படின்னா கம்பெனியோட ரூலை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேவா. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்தியன் டெரிட்டரிஸ்ல அவங்களுக்கு மேல ஆதிக்கத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இந்தியன் டெரிட்டரிஸ்ல இது வந்து 3rd ரூல். ஓகேவா. அண்ட் லாஸ்ட் ஃபைனல் ரூல். அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்களே, அப்படி இன்க்ரீஸ் பண்றப்போ வந்து இவ்வளோ காலத்துக்கு மட்டும்தான். இதுக்கு முன்னாடி வந்து நார்மலா இந்த ட்ரேட் மோனோபோலியும் சரி எதுவாக இருந்தாலும் சரி இத்தனை வருஷத்துக்கு வந்து நான் ட்ரேட் மோனோபோலி இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்டே சொல்லுவாங்க. ஆனா இந்த சார்ட்டர் ஆக்ட்ல வந்து நான் இத்தனை வருஷத்துக்கு தான் வந்து பிரிட்டிஷோட பொசிஷனை வந்து இந்தியன் டெரிட்டரிஸ்ல கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்பெசிஃபை பண்ணல. எவ்வளவு நாள் வேணா நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இல்ல பாதிலே கூட நான் வித்ட்ரா பண்ணி போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ரூல். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் லாஸ்ட் ஃபீச்சர் ஆஃப் 1853 என்னன்னா இந்தியனோட லோக்கல் இதுக்கு வந்து இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து லோக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. நார்மலா வந்து லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில், எக்ஸிக்யூட்டிவ் கவுன்சில் 2ஆ பிரிச்சாங்க. லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு அந்த பேர் என்னன்னா இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். அதுல 6 மெம்பர்ஸ் இருப்போம் சொல்லியிருக்காங்க. அந்த 6 மெம்பர்ல 4 பேர் வந்து லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்து செலக்ட் பண்ணாங்க. என்னென்ன லோக்கல் கவர்மெண்ட்ல இருந்தா மெட்ராஸ், பாம்பே, பெங்கால், ஆக்ரா. அவ்வளவுதான். மொத்தம் நம்ம 7 பார்த்திருக்கோம். ஓகேவா. அந்த 7 என்னன்னு இன்னும் ஒரே ஒரு டைம் நான் லாஸ்டா ஃபைனலா சொல்லிக்கிறேன்.
ஃபர்ஸ்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1773. இதில் மெயினாக நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறது கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. ஜெனரல் கவர்னர் ஆஃப் பெங்கால். ஃபர்ஸ்ட் கவர்னர் வந்து யார் அப்படின்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ். அடுத்தது சட்டத்தை சீர்திருத்தி 1781 கொண்டு வந்தாங்க. பிட் இந்தியா ஆக்ட்ல 1784 ஒன்று கொண்டு வந்தாங்க. இதில் டபுள் கவர்மெண்ட்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அடுத்தது ஆக்ட் ஆஃப் 1786 வந்துச்சு. லாஸ்ட்ல சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1793. இதுக்கப்புறம் தான் எல்லாம் 20 இயர்ஸ் ஒன்ஸாக மாறுனுச்சு. சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1813. இந்த 1793 தான் வந்து மோனோபொலியை வந்து 20 இயர்ஸ்க்கு எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இங்கேருந்து இந்த ட்ரேட்லையும் சைனா கூட இருக்கிற ட்ரேட்லையும் டீயோட ட்ரேட்லையும் மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துலேயும் வித்ரா பண்ணிட்டாங்க. அடுத்தது 1733 வந்து கவர்னர் ஆஃப் பெங்காலில் வந்து மொத்தமாக கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியாவாக மாற்றினாங்க. அப்படி மாற்றின ஃபர்ஸ்ட் இது வந்து யார் அப்படின்னா காரன்வாலிஸ் அப்படின்னு சொல்லலாம். சாரி வில்லியம் பெனடிக்ட் தான் வந்து ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் ஃபைனல் ஆக்ட் வந்து என்ன அப்படின்னா சார்ட்டர் ஆக்ட் ஆஃப் 1853. இந்த 1853 தான் இந்தியன் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லோக்கல் கவர்மெண்ட்லேருந்தும் அந்த கவுன்சிலில் இருக்கிற மொத்தம் டோட்டல் 6 மெம்பர்ஸில் 4 மெம்பர்ஸ் வந்து லோக்கல் கவர்மெண்ட் பாடியிலேருந்து கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கம்பெனி ரூலில் போட்ட ஆக்ட்ஸ்லாம் இதுதான். நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தது கிரவுன் ரூலில் வந்து என்னென்ன ஆக்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்யூ.